தமிழில் வந்து அதுக்கு பேர் டயர். நம்ம வந்து டயரை தான் அரபியில் வந்து கஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொண்டு போய் मुदीर كيف الحال؟ الله يحفظك. मुदीर هذا كفر عليه كم سمية؟ هذا ممكن تركب ما في كويس زيادة. 500 ரியால் வந்துச்சு. பில்லை வாங்கியாச்சு. பில்லை கொண்டு போய் இப்போ ஓனர்கிட்ட கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டை வாங்க போகிறோம். அப்புறம் பிளாங்கெட்டை வாங்கிட்டு அது அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து கவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. என் வண்டியில் உள்ள கவர் இங்கே வந்து அரபியில் வந்து கஃபர்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து அதுக்கு பேர் டயர். நம்ம வந்து டயரை தான் அரபியில் வந்து கஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணோம். ரொம்ப நாளாக டெய்லி பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலம் 2 தடவை ஏர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நைட்டு எந்த டியூட்டி இல்லை, ஸோ நீ நேராக போயிட்டு எனக்கு கார்டு ஓனர் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, நீ கொண்டு போயிட்டு நேராக பெட்ரோல் பம்பில் போயிட்டு டயர் எவ்வளோ என்ன ரேட் வரும் நல்ல கம்பெனி டயரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்புக்கு தான் போகிறேன். போய் நம்ம வண்டிக்கு டயர் சேஞ்ச். ஸோ பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் இருக்குது, என் ரூமில் வந்து பக்கம் தான். ஸோ பெட்ரோல் பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் வண்டி பஞ்சர் பார்க்குறது எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வண்டி 3 டயருமே புதுசு தான். என் வண்டியில் இந்த ஒரே ஒரு டயர் தான் சின்னது. ஸோ அந்த டயரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வண்டி சூப்பராக ஆயிரும். காமிக்க பாருங்கள், இந்த இருக்க 3 டயருமே நல்ல டயரு. இந்த ஒரு டயர் மட்டும் பார்க்கலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஏர் இறங்கி தான் இருக்குது. இப்போ டெய்லி ஏர் அடிச்சிட்டு வந்த டயரில். ஸோ இதை மட்டும் மாற்றணும். டயர் ரேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சைனா அப்புறம் கொரியா 2 கம்பெனி இங்கே உண்டு. சைனானா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும், அதுவே கொரியானா ரேட்டு கூட வரும். அது மாதிரி குவாலிட்டி நம்ம பைசாக்கு தக்கன குவாலிட்டி இருக்கும். 450 ரியால்லேருந்து 500 ரியால் வரைக்கும் டயர் உண்டு. ஸோ நம்ம போயிட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓனருக்கு கால் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஸோ அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்க பேசல ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ வண்டியில் பாருங்கள், இந்த சிம்பிள் தெரியுது பாருங்கள், இதுதான் டயர் சிம்பிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஏர் இல்லைன்னா அதிகம் வரும், அப்படி இல்லைன்னா டயரில் வந்து ஆணி எதுவும் குத்துனா உடனே சிம்பிள் வந்துடும். ஸோ ஏர் இல்லைனா உடனே ஏர் செக் பண்ணிக்கலாம், பட் ஆணி குத்திருந்தால் பஞ்சர் தான் பார்க்கணும். பட் இந்த டயர் பார்த்தீங்கன்னா நஞ்சிருச்சு, அதாவது ரொம்ப நாள் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டயரு. ஸோ நான் வந்து இந்த வீட்டுக்கு ஒர்க் பண்ணுற வந்து 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு 3 டயர் சேஞ்ச் பண்ணிட்டேன், பட் அந்த டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஓரளவு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் 2 வருஷமும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. பெட்ரோல் பம்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லாம் இருக்குது, 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அங்கே போயிட்டு உடனே ரொம்ப அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை மாதிரியா டயர் சேஞ்ச் பண்ணால் ரொம்ப லேட்டாக ஆகுது. உடனே மிஷின் வச்சுட்டு 4 பேர் 5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, உடனே சேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. வெளியே காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிலுன்னு அடிக்குது. நம்ம ஊரில் இருக்கும்ல கிளைமேட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் நான் சொல்கிறது பெரிய விஷயம் நினைப்பீங்க, பட் நம்ம ஊரில் இருந்துட்டு இங்கே ஹீட்டு டயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியாது, அந்தளவு வெளியே ஹீட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் நைட் டைம் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் டயர் பஞ்சர் ஆனாலும் பேட்டரி ரிப்பேர் ஆனாலும் நம்ம பார்க்குறது வந்து இந்த பெட்ரோல் பம்பில் தான். ஸோ السلام عليكم مدير. مدير كيف الحال؟ الله يحفظك. مدير هذا كفر سوب هذا مدير سوب هذا جديد ليش؟ مرة خلاص كفر نيو. ايه نيو كل يوم هواء ناقص هذا مشكل صح؟ هذا كل يوم انا اسوي هواء بس ما في فايدة. ما في فايدة. يعني كم يجي جديد؟ جديد ممكن 570. 500 هذا 500. ايه لانه ريم. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டயர் கடை. அதோட டயரை தான் கஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டியை உள்ளே ஏற்றி விட்டாச்சு, அவ்வளோதான். டயரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரியால். 500 ரியால்லாம் நம்ம ஊருக்கு ஒரு 11,500 வரும்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. இது வந்து கொரியன் டயரு. கல்லாஸ் مدير بس كلاس صح ماكينة سوي صورة كلاس صح يلا انت سوق 100 100 100 100 مدير هذا قديم شنو سوي؟ هذا قبي ولا شنو سوي؟ هذا سوي كويس صح؟ هذا ما في كويس مرة قربان سوينا نيو ஸோ இங்கே வந்தமே பார்த்தீங்கன்னா ஓனர் கால் பண்ணி கொடுத்துட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 530 ரியால் சொன்னாங்க. ஸோ ஓனர் எல்லாம் பேசிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 500 ரியால். இது வந்து கொரியன் டயரு. ஸோ 2 வருஷம் வர வாரண்டி வர தந்திருக்காங்க இதுக்கு. هذا 20 بس أول هير بس 430 ريال بس علينا 500. هذا ممكن شركة ما في كويس زيادة. هذا شركة كويس نفسه ما في. بس سمسم نفس الشركة ما في سمسم نفس الشركة. ليش لسه ما في يجي؟ اسم شركة لسه ما في يجي. لازم نسوي ترتيب 100 100 مدير. لازم. اوكي.
அவ்வளோதான் பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் கூட ஆகலை. ஸோ இதில் டயரை கழட்டினா அப்புறம் புதுசு மாட்டிட்டு ஏர் செக் பண்ணே முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அலைன்மெண்ட் செக் பண்ணுவாங்க. முதல்ல அதே சொன்ன அலைன்மெண்ட் சார் هذا بالانس ترسيس بالانس الاينمنت يعني سوي كده عشان ما في يمين يسار ما في راسا ايه எல்லாம் 100 சூப் ஓகே. 100 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் தான் செக் பண்ணுறாங்க. அலைன்மெண்ட் செக் பண்ணுறா வேலை முடிஞ்சது. அப்புறம் டயரை கொண்டு போய் மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதான், 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கடைசி டயரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, புது டயரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் டயரை கழட்டிட்டு ஓனர் கால் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஒரு டயர் ஓகே பண்ணாங்க, கொரியன் டயரு. ஸோ அதை தான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 500 ரியாலுக்கு முடிச்சிருக்கு பேசி. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இன்னொரு வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைக்கு தான் கிளம்பணும். இப்போ டயர் மாற்ற வேலை முடிஞ்சுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். கிட்டத்தட்ட 500 ரியால் வந்துச்சு. பில்லை வாங்கியாச்சு. பில்லை கொண்டு போய் இப்போ ஓனர்கிட்ட கொடுக்கணும். அவ்வளோதான், டயர் மாற்றி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுத்துருந்தேன், அதாவது பிளாங்கெட்டை. ஸோ பிளாங்கெட்டை வந்து அரபியில் வந்து பத்தானியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போயிட்டு வாங்கிட்டு வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் நைட்டு சாப்பாடு இல்லை, ரூமில் சாப்பாடு மட்டும் வாங்கணும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம். ஸோ நைட்டு சப்பாத்தி வாங்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ டயருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 540 ரியால் சொன்னாங்க. மேக்ஸிமம் இந்த டயர் மாற்ற போயில, ஆயில் சேஞ்ச் பண்ண போயில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ரியால் இல்லை 10 ரியால் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அவங்களா தருவாங்க. ஸோ நான் ஓனருக்கே கால் பண்ணி கொடுத்தனால அவங்க வந்து டிஸ்கவுண்ட் ஓனரே பேசிட்டாங்க. அதனால 40 ரியால் குறைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 500 ரியால். இப்போ போய் சாப்பாடு வாங்கிட்டு போகிறவங்களே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண துணியை வாங்கிட்டு அப்படியே ரூம் போயிடலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 3 செட்டு வாங்கியிருக்கேன். 3 செட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் கேரளா ஃப்ரெண்டும் ஒன்றா தான் மெஸ் எனக்கு சமைச்சு சாப்பிட்றோம். அதனால 3 செட்டுனா 6 சப்பாத்தி இருக்கும். ஒரு செட்டில் 2 சப்பாத்தி இருக்கும். நார்மலாக இருக்கும். ஒரு செட்லாம் நார்மலாக மீடியமாக, நம்ம ஊரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சப்பாத்திக்கு 2 ரியால் தான். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரூபா வரும். இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸு. தோசைலாம் வாங்கினா 6 ரியால், இட்லி வாங்கினாலும் 5 ரியால் 6 ரியால் வந்துடும். லோ பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னா அந்த 2 ரியாலுக்கு நைட் சாப்பாடு சாப்பிட்லாம். அதுவும் ஒரு செட்டு சப்பாத்தி ஒருத்தவங்களுக்கு வந்து போதும். நம்ம தமிழ்நாடு ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி வாங்கும்போது கிரேவியும் கொஞ்சம் தந்துடுவாங்க. இதுவே நம்ம வேறு எந்த ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பாடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி தனியாக வாங்கணும். அப்புறம் கறிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக 3 ரியால் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமே 5 ரியால் ஆயிரும். நம்ம ஊருக்கு ஒரு 120 ரூபா கணக்கு வந்துடும். ஸோ அப்படிங்கிற டெய்லி சாப்பிட்டோம்னா அது நமக்கு வந்து அந்தளவு கட்டாது. அதனால இது 2 ரியால்னா எப்போவாது ஒரு நல்ல நாளுக்கு இருக்கா கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ லாண்ட்ரி பக்கத்தில் வந்துட்டேன், லாண்ட்ரிக்கு வந்துட்டோம். ஸோ இதை மட்டும் வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். பஸ் ஆத பஸ் வாஹத பத்தானியா பதேன் அத மலை பஸ். பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டை வாங்க போகிறோம். அப்புறம் பிளாங்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டு, 3 ஷர்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் வாங்கணும். இந்த லாண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு, அதாவது வாஷ் பண்ணி அயன் பண்ணி தருவாங்க, 6 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா வரும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ட்ரெஸ்ஸையும் நம்ம வாங்கிட்டோம், லாண்ட்ரியில் போயிட்டு பிளாங்கெட்டையும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டோம். வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆகுது. ஆமாம், கரெக்டாக 10:30 ஆகுது. இன்றைக்கி டியூட்டி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை அவ்வளோதான் டியூட்டி. ஈவினிங் மட்டும் டியூட்டி இருந்தது, அதுவும் கொஞ்சம் தான். டியூட்டி முடிஞ்சது, வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். இனிமேல் டியூட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல தான் வரும். ஸோ அதுக்கையில் பார்த்தீங்கன்னா டியூட்டி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா 10 மணி ஆச்சுல, அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால டியூட்டி வர வாய்ப்பே இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.